ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. வள்ளி பிராட்டியுடன் தேவசேனையுடன் முருகப்பெருமான் திருத்தேரிலே ஆரோகிக்கக்கூடிய அற்புதமான காட்சி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். பழனியம்பதியிலே பக்தர்கள் புடைசூழ லட்சோப லட்சம் பக்தர்கள் குழுமி இருக்க அரோகராய் அரோகராய் என்கின்ற கோஷம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு மிக கோலாகலமாக பக்திமயமாக தைப்பூச திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தை மாதத்திலே பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இன்றைக்கு சரியாக சேர்ந்திருப்பது என்பது மிக உன்னதமான ஒரு நாளாக பார்க்கப்படுகின்றது. எல்லாருடைய மனங்களிலும் இருக்கக்கூடிய குறைகளை அகற்றுவதற்கு கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் இதோ நான் இருக்கிறேன் என்று வருவதாக இந்த தேரோட்டம் நமக்கு உணர்த்துகிறது. பெருமக்களே, இந்த தேரோட்டத்தினுடைய பெருமை என்பது அளவிடற்கரியது. அதிலும் பழனியம்பதி அது இயற்கையிலேயே உருவாகின ஒரு திருத்தலமாக இருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய சண்முக நதியாக இருந்தாலும் சரவண பொய்கையாக இருந்தாலும் எல்லாம் நம்முடைய பிணியையும் வினையையும் தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த பழனியம்பதிக்கு நிறைய பெருமைகள் உண்டு. காவடி எடுத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் தீர்க்கிறோம் என்றால் அதற்கு ஆரம்ப புள்ளி இந்த பழனியிலே தான் தொடங்கியது. இடும்பனுடைய வரலாற்றையும் நாம் இப்பொழுது சற்று முன்னர் சிந்தித்தோம். அடுத்ததாக பக்தர்கள் இன்னைக்கு நிறைய நேர்த்திக்கடன்கள் செய்வார்கள். அதிலே பூக்குழி இறங்குவது என்று சொல்லுவார்கள். பூக்குழி என்று சொன்னால் அதில் ஏதோ பூக்களையெல்லாம் போட்டு அதில் மீது ஏறி நடப்பது என்று உணர்ந்து கொள்ள வேண்டாம். பூ என்று இந்த இடத்திலே சொல்லப்படுவது அக்னி. அக்னி குண்டமாக தீ மிதித்து அது ஒரு நாள் முன்பே அந்த பெரிய அக்னி பள்ளத்திலே விறகுகளை எல்லாம் போட்டு கங்குகள் அப்படியே நெருப்பு கங்குகளாக இருக்கும். அதில் இறங்கி பக்தர்கள் நடப்பார்கள். சாதாரணமாக பாத அணி இல்லாமல் தெருவில் நடந்தாலே நம்மால் ஒரு 10 அடி கூட நடக்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட முருகனுடைய திருப்பெயரால் இன்றைக்கு விரதம் இருந்து அவனுக்கு நாம் செய்யக்கூடிய நேர்த்திக்கடன் என்று மனதிற்குள்ளே உறுதி எடுத்தால் நெருப்பில் கூட இறங்கக்கூடிய பெரிய வல்லமையை முருகன் நமக்கு தருகின்றான். பக்தர்கள் கூட்டம் குழுமி இருப்பதை நாம வானத்திலே இருந்து ஒரு கழுகு பார்வையை போல இப்பொழுது பார்க்கின்றோம். லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கு பழனியிலே கூடியிருக்கிறார்கள். எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எப்படியாக இருக்கிறது? முருகா, இந்த பிறவி என்னும் இந்த பிணிக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கொண்டோம். எங்களை கடைத்தேற்றம் செய்வதற்கு, இந்த வாழ்க்கையை நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து நிறைவு செய்வதற்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்றுதான் எல்லோரும் முருகனை பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறார்கள். தனக்கு இருக்கக்கூடிய மனச்சுமையை யாரிடம் சொல்ல முடியாததாக இருந்தாலும் முருகனிடம் அதை நம்பி நாம் சொல்லலாம். அவனுடைய பாதங்களிலே நம்முடைய குறைகளை சுமைகளை செலுத்திவிட்டால் அந்த சுமைகள் எல்லாம் வெகு விரைவாக சுகங்களாக மாறும் என்கின்ற அளப்பரிய நம்பிக்கைதான். ஒரு இடத்திற்கு நடந்து செல்லுகிறோம் என்று சொன்னால் சாதாரணமாக நடந்து செல்வதற்கும் ஒரு சுமையை தோளிலே வைத்து கொண்டு போவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படி இவ்வளவு அழகாக சிறு குழந்தைகள் கூட முருகனை போலவே தங்களையும் அலங்காரம் செய்து கொண்டு வந்திருப்பதை பார்க்கிற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. குழந்தைகளிடம் கடவுளை காணக்கூடிய ஒரு தன்மையை நம்முடைய பெரியவர்கள் ஆன்மீக மரபிலே நமக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அப்படி ஆண்டவனை நமக்குள்ளே காணுவதும் ஆண்டவனை நம்முடைய உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் காணுவதும் தான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை தத்துவம். அதை நமக்கு உணர்த்தக்கூடியது தான் இந்த பழனியம்பதி. இந்த பழனியம்பதியிலே சிறு குழந்தையாக காட்சி தருகிறார் முருகப்பெருமான் பால தண்ட ஆயுத பாணி என்று. பால தண்ட ஆயுத பாணி என்று சொன்னால் பால என்றால் குழந்தை, சிறுவன் என்று பொருள். தண்டம் என்று சொன்னால் அந்த பெரிய தண்டம் என்று சொல்ல கம்பை கையிலே பிடித்திருக்கக்கூடியவன், அதை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியவன். பாணி என்று சொன்னால் கரங்களிலே பிடித்து கொண்டிருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். கையிலே தண்டத்தையே ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவன். எனவே இவனுக்கு இந்த திருத்தலத்தில் பால தண்டாயுத பாணி என்கின்ற திருப்பெயர் வந்திருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த முருகன் குழந்தையாகவே இடும்பனுக்கு காட்சி தருகின்றான்.
வராக நதி வழியாக செல் என்று அரசகுமாரன் வடிவத்திலே வந்து வழிகாட்டினார் இல்லையா முருகப்பெருமான். அதே முருகப்பெருமான் திருஆவினன்குடியை வந்து இடும்பன் சேரும் பொழுது ஒரு குன்றிலின் மேலே இருந்து கொண்டு சின்ன குழந்தையைப் போல காட்சி தந்து இடும்பனோடு போர் செய்கின்றார். இடும்பனை அந்த போரிலே சம்ஹாரம் செய்து விடுகிறார். பிறகு இடும்பி ஓடி வந்து முருகனுடைய பாதங்களில் விழுந்து தனக்கு மாங்கல்ய பிச்சை தருமாறு வேண்டிக் கொள்ளுகின்றாள். அவளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து முருகன் இடும்பனுக்கு அந்த இடத்திலே காவல் தெய்வம் என்கின்ற உயரிய அந்தஸ்தை தருகின்றான். இன்றைக்கும் கூட பழனியம்பதியிலே நாம் மலையேற தொடங்கும் முன்னாடி முதலிலே நாம் சென்று தரிசிக்க வேண்டியது இடும்பனுடைய சந்நிதி மட்டும்தான். ஏனென்றால் எத்தனை சுமைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் முருகனிடம் சென்று நாம் சமர்ப்பிப்பதற்கு முதலிலே அனுமதி தரக்கூடிய அதிகாரத்தை இடும்பனுக்குத்தான் முருகப்பெருமான் தந்திருக்கிறார். அதனால இடும்பன் சந்நிதியை தரிசனம் செய்து பிறகு மேலே இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் செய்வதற்கு நம்ம எல்லாரும் செல்ல வேண்டும். அப்படி இந்த இடும்பன் சுமந்து வந்த அந்த காவடியை போலவே நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை முருகனுக்கு செலுத்துவதற்காகத்தான் காவடி தூக்கி வருகின்றோம். பால் காவடி என்றும் பன்னீர் காவடி என்றும் மச்ச காவடி என்றும் இப்படி சர்க்கரை காவடி என்றும் தொட்டில் காவடி என்றும் அவரவர்களுடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ப அந்த காவடியினுடைய தன்மை அமையும் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்குவதற்கு குகப்பெருமான் கந்த கடவுள் இதோ தேரிலே வலம் வருவதை நாம் தரிசித்து கொண்டே இருக்கின்றோம் தந்தி டிவியினுடைய நேரலை வாயிலாக. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.